அத்தியாயம் 107. அருவி வயிற்றை பிடித்தபடி வேகமாக நடந்தாள். ஏய் நில்டி பொண்டாட்டி! ஓட்டமும் நடையுமாக அவள் பின்னே ஓடினான் பாரி. அருவி கண்டு கொள்ளாமல் நடந்தாள். செல்லம், அம்மோ, தங்கம், பட்டு, இப்ப எதுக்கு கத்திட்டு இருக்க? கடுப்பாக கேட்டாள். நீ நடந்தா எனக்கு கால் வலிக்குது, நில்லுடி. அருவி விரக்தியாக சிரித்தாள். ஏய், வீட்டுக்கு போக ரொம்ப தூரண்டி. இரு, கேப் புக் பண்றேன். உன் உதவி எனக்கு தேவையில்ல. உன் கூடவும் நான் வரமாட்டேன். நீ போய் அந்த பப்ளு பின்னாடி சுத்து. பேரழகி மாதிரி பொண்டாட்டி இருக்கும்போது நான் ஏன் கண்டவ பின்னாடி சுத்தணும்? அப்ப கூட பொண்டாட்டி பேரழகியா இருந்தா வருவீங்க. அழகு இல்லைன்னா வரமாட்டீங்கல்ல? எல்லாத்துக்கும் சண்டை போட்டா நான் என்னதாண்டி பண்றது? இதுக்கு ஒரு முடிவே இல்லையா? இருக்கு. நடையின் வேகத்தை குறைத்தபடி சொன்னாள். என்னடி செல்லம் அது? ஆசையாக கேட்டான் பாரி. ஆ, நீ என்னை விட்டு தூரமா போறது. பாரிக்கு புஸ் என்று போனது. பிரியறது, விலகுறது, இத தவிர வேற எதுனாலும் சொல்லு. உன்னை விட்டு என்னால இருக்க முடியாது. என்னை விட்டு உன்னால இருக்க முடியுமாடி? இந்த புருஷனோட அருமை உனக்கு தெரியல. அந்த ரோட்டில் போன சில இளம்பெண்கள் பாரியை பார்த்து சைட் அடித்துக் கொண்டு சென்றார்கள். அங்க பாரு, யார் யாரோ சைட் அடிக்கிறாங்க. ஆனா உரிமைப்பட்டவ நீ பார்க்க மாட்டேங்கிற. அருவி நடக்க முடியாமல் சாலையோரம் இருந்த ஒரு இருக்கையில் அமர்ந்தாள். என்னடி ஆச்சு? வயிறு வலிக்குதா? கால் வலிக்குதா? ஏதாவது பண்ணுதா? ஹாஸ்பிடல் போலாமா? பாரி பதறினான். இப்படி நடிச்சு நடிச்சு ஒவ்வொரு முறையும் என்னை ஏமாத்தாத. நடிக்கிறேனா? ஆமா, நடிக்கிறதா. உன் நெஜம் இது இல்ல. அப்பா அப்பாவி மாதிரி நடிச்சு என் மனச பறிச்சுக்கிட்ட. கல்யாணத்துக்கு அப்புறம் அக்கறை காட்டுற மாதிரி நடிச்சு கற்ப பறிச்சுக்கிட்ட. இப்போ என் குழந்தை என்கிட்ட இருந்து பறிக்க நல்லவ மாதிரி நடிக்கிற. சற்று ஆவேசமாகவும் மூச்சு வாங்கவும் பேசினாள். பாரி அமைதியாக இருந்தான். அவள் பேசுவதையெல்லாம் மௌனமாக கேட்டுக்கொண்டிருந்தான். கொஞ்சம் முன்னாடி ஆட்டோல வச்சு என்ன சொன்ன? ஓ புள்ளையா என்று அவன் சட்டை காலரை பிடித்து அவன் கண்களை நேருக்கு நேர் பார்த்தவள், இது ஏன் புள்ளடா, எனக்கு மட்டுமே சொந்தமான புள்ள என்றாள் கர்ஜனையாக. தன்னவள் கண்களை பார்த்தபடி அவள் கோபத்தை கண்டபடி அமைதியாக நின்றான் பாரி. என் புள்ள மேல எனக்கு மட்டும்தான் உரிமை இருக்கு. என் புள்ளைய சொந்த கொண்டாட நினைச்ச உன்னை கொன்னுருவேன் என்றாள் கோபம் கொப்பளிக்க. அதே நேரம் விக்கியும் அந்த பக்கமாய் வர அவன் அருவியை அழைத்து கொண்டு அங்கிருந்து கிளம்பினான். விக்கியை அங்கு வர சொன்னதே பாரிதான். அவனுக்கு தெரியும் நிச்சயம் இந்த பிடிவாதக்காரி தன்னுடன் வரமாட்டாள் என்று. அதற்காகத்தான் ஹாஸ்பிடலில் இருந்து கிளம்பும் பொழுதே விக்குக்கு ஒரு தகவலை கொடுத்து விட்டான். இந்த சின்ன விஷயத்துக்கு ஏன் அருவி இத்தனை கோபம் கொள்கிறாள் என்றவனுக்கு தெரியாதல்லவே. அதற்கு பின்னாடி இன்னொரு விஷயம் இருக்கிறது என்று. அந்த ஆனந்த் துணிக்கடை முன்பு நின்று கொண்டிருந்தார்கள் மாறனும் பாண்டியும். இங்க எதுக்குடா கூட்டிட்டு வந்த? மாறன் புரியாமல் கேட்டான். மாறணும்னு முடிவு பண்ணியாச்சு. அப்ப மொத்தமா மாறினதானே நல்லா இருக்கும். அதுக்கு உள்ள வா மாப்ள, உனக்கே புரியும் என்று அவனை அந்த துணிக்கடை உள்ளே அழைத்து சென்றவன் ஆண்கள் செக்ஷனுக்கு அழைத்து சென்றான். தம்பி, இவருக்கேத்த மாதிரி இப்ப வயசு பசங்க போற ட்ரெஸ்ஸ காட்டுப்பா. டேய், அதெல்லாம் எப்படிடா நான் போட முடியும்? மாறன் ஹஸ்கி வாய்ஸில் கேட்டான். உனக்கு ஒண்ணுமே தெரியல மாப்ள. இப்பெல்லாம் அப்படி கலர் கலர் ட்ரெஸ் போட்டுதான் பசங்க பொண்ணுங்கள கரெக்ட் பண்றாங்க. நம்மளும் கொஞ்சம் ஊரை ஏமாத்தணும்ல. டேய், அதெல்லாம் வேணாண்டா. விலைய பார்த்தா கொஞ்சம் அதிகமா இருக்கும் போல தோணுது. நம்ம ரேஞ்சுக்கு பார்க்கலாம். என்ன, அங்கிள் ரேஞ்சுக்கா? அங்கிளா? அப்புறம் இன்னும் நீ உன்னை யூத்து நினைச்சிட்டு இருக்கியா? நம்மெல்லாம் பழைய அம்பாசிடர் பூத்துடா. ஏப்பா தம்பி, இப்ப புதுசா கொரியன் பேண்ட்னு என்னமோ சொல்றாங்களே, அத காட்டுப்பா. டேய், எதுக்குடா கொரியன்ல இருந்து பேண்ட் கொண்டு வர சொல்ற? நம்ம ஊர் பேண்ட் போதும்டா. மாப்ள, நீ அமைதியாரு. உனக்கு ஒண்ணுமே தெரியல. அதுதான் இப்ப ட்ரெண்ட். என்னப்பா நீங்க வாய பாக்குறீங்க? போங்க, போய் எடுத்துட்டு வாங்க போங்க என்று அங்கு வேலை செய்யும் வேலையாட்களை கொஞ்ச நேரத்தில் நொங்கெடுத்து விட்டான் பாண்டி. மாறனுக்கு இதெல்லாம் புதிதுதான். மெக்கானிக் ஷாப், பஞ்சர் வண்டி, கிரீஸ்டப்பாவை தவிர அவனுக்கு எதுவும் தெரியாது. அதையே கவனித்துக் கொண்டிருந்தால் பின் எங்கிருந்து இதெல்லாம் தெரிய போகிறது? ஒரு அரை மணி நேரத்தில் அந்த இடத்தையே அதிரி புதிரி ஆக்கிவிட்டார்கள் இருவரும். மாறனும் வேர்க்க விறுவிறுக்க கிட்டத்தட்ட பல உடைகளுக்கு மாறி கடைசியாக மூச்சு வாங்க வெளியே வந்து நின்றான். முதல் முறை நண்பனை இப்படி கண்டு ஆச்சரியம் கொண்டு வாயை பிளந்தான். மாப்ள, என் கண்ணே என்னால நம்ப முடியலடா. 10 வயசு குறைஞ்சு 20 வயசு யூத்த மாதிரி இருக்கடா. நான் மட்டும் இப்ப பொண்ணா இருந்தேன்னு வை என்று சுற்று முற்றிலும் பார்த்தவன் யாரும் இல்லை என்பதை உறுதி செய்து கொண்ட பின், நானே கடத்திட்டு போய் என்று சினுங்கினான். டேய் என்று பதறினான் மாறன். ஏய், நீ நினைக்கிற மாதிரி ஒண்ணும் இல்ல. கல்யாணம் பண்ணிருவேன்னு சொல்ல வந்தேன்டா. பயந்தே போயிட்டேன்டா. மீனாட்சிக்கு இதெல்லாம் பிடிக்கும் தானே? சற்று தயக்கமாகவே கேட்டான். பிடிக்கிறது என்ன? உன்னை பார்த்ததும் இறுக்கி அணைச்சு
ஒரு உம்மா குடுக்க போறாங்க. பார்க்க தானே போற? அப்படிங்கிற நடக்குதா இல்லையான்னு மட்டும் பாரு. மாறனுக்கு எல்லாம் புதிதாக இருந்தது. சிறு வெட்கத்துடன் மீனாட்சியை பார்க்க உள்ளுக்குள் ஒருவித குஷியுடன் கிளம்பியவன் நண்பனை திரும்பி பார்த்தான். மாப்ள நீ வரல? நீ போ மாப்ள. நான் ஒண்டிக்கிட்டு தானே. உனக்காவது கல்யாணம்னு ஒண்ணு ஆயிருக்கு. எனக்கெல்லாம் அந்த சம்பவம் நடக்குமானே தெரியல மாப்ள. எனக்கேத்த மகராசி எங்க இருக்காளோ, எந்த வண்டியில வராளோ என்று பாண்டி பெருமூச்சு விட, அதே நேரம் ஹரிபரியாக இருந்த கவர்மெண்ட் பஸ்ஸில் மூச்சு வாங்க ஓடி வந்து ஏறினாள் பெண் ஒருத்தி. ஏம்மா பொட்ட பிள்ளையா நீ? இப்படி ஓடுற பஸ்ல வந்து குரங்கு மாதிரி ஏறுற? கண்டக்டர் சற்று கோபமாய் கேட்டார். அப்ப ஆம்பளை மட்டும் ஓடுற பஸ்ல ஏறலாமா? என்னையா உங்க நியாயம்? நீ வண்டிய ஒழுங்கா நிறுத்தினா நாங்க ஏன் ஓடி வந்து ஏறப் போறோம்? மூடிக்கிட்டு வேலைய பாரு என்றாள் வேர்க்க விறுவிறுக்க. ஏம்மா என்னதான் இருந்தாலும் அவர் உன்னை விட வயசுல பெரியவரு. அவரை போய் இப்படி மரியாதை இல்லாம பேசுறியே, இது உனக்கே நல்லா இருக்கா? சும்மா இல்லாமல் கூட்டத்தில் ஒரு பெருசு வாலண்டியராக வந்து வாயை கொடுக்க, அவரை மட்டும் இல்ல உன்னை பேசுவேன். அட்வைஸ் பண்றதுக்கு முன்னாடி பக்கத்துல நிக்கிற பொண்ண ஒரு சாமன் இல்லையா சொட்ட என்றால் ஒரே போடாக. அத்தோடு அவர் வாயை மூடிக்கொண்டு ஓரம் விலகி நின்றார். ஏண்டி கண்ணி, என்னடி கொஞ்சம் கூட பயம் இல்லாம இப்படி பேசுற? அவர் ஒரு கவர்மெண்ட் சர்வன்ட்டி, ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டு போறாரு. அவனுக்கெல்லாம் என்னடி மரியாதை? ஸ்கூல் போற சின்ன பொண்ணுங்கள இதான் சாக்குன்னு கண்டமேனிக்கு உரசுறாண்டி. இங்க பாருங்க, வீடியோ கூட வச்சிருக்கேன் என்று ஒரு வீடியோவை காட்டினாள் கனி. ஆமாடி, பேத்தி வயசு இருக்கும். எப்படி பண்றா பாரு. பேசாம இத நீ நெட்ல போட வேண்டியதானே? தோழி ஒருத்தி சொன்னதை கேட்டு நக்கலாக சிரித்துக் கொண்டாள் கனி. அதுக்கும் தான் இப்ப ஆப்பு வச்சுட்டாங்களே. பொண்ணுங்களுக்கு எதிரி இந்த பொண்ணுங்க தாண்டி. இன்ஸ்டாவில ஃபேமஸ் ஆகவும் எஃபில ஃபேமஸ் ஆகவும் அவளுங்க பண்ண வேலையால இப்ப உண்மையா ஒருத்தன் ஒரசுனா கூட அத வெளியில சொல்ல முடியல. சொன்னாலும் நம்மள தான் குத்த சொல்வானுங்க. எல்லாம் கலிகாலம் என்று கனி புலம்பிக் கொண்டிருக்கும் பொழுதே அடுத்த நிறுத்தத்தில் ஏறினான் பாண்டி. பாண்டியை பார்த்ததும் கனி கண்கள் அவனை துல்லியமாக அளவிட்டு விட, இவனா? இருங்கடி வர என்று கூட்டத்தை விலக்கிக் கொண்டு அவள் பாண்டியை நோக்கி சென்றாள். ஏய் எங்கே போயிடாதடி, இன்னைக்கு பிராக்டிகல் இருக்கு. தோழி ஒருத்தி அவசரமாய் கத்தினாள். இங்க தாண்டி இருக்க என்று நைசாக சென்று அவள் பாண்டி சட்டையை பிடிக்க, கனியை அந்த இடத்தில் எதிர்பாராதவன் அவள் சட்டையை பிடிக்கவும், ஐயோ இவளா என்று பதறிக்கொண்டு அவசரமாய் ஓடும் வண்டியிலிருந்து கீழே குதித்தான். அவனை பிடிக்கும் வேகத்தில் கனியும் பஸ்ஸிலிருந்து கீழே குதித்தாள். ஏய் ஏய் என்று அவள் தோழிகள் கத்தினார்கள். அவள் அதையெல்லாம் கண்டு கொள்ளாதவள் துப்பட்டாவை இழுத்து கட்டி கொண்டு பாண்டியை துரத்தி கொண்டு ஓடினாள். யோ நில்லையா, நில்லுன்னு சொல்றல்ல என்று விடாது துரத்தினாள். ஆத்தாடி விடமாட்டா போலவே. உசைன் போல்ட்டுக்கே ஒண்ணு விட்ட தங்கச்சி மாதிரி இந்த ஓட்ட ஓடி வராளே. மூச்சு வாங்குதுடா சாமி என்று ஒரு இடத்தில் காலிடறி கீழே விழுந்தான் பாண்டி. அந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டு அவன் மீது ஏறி உட்கார்ந்து அவன் முடியை பிடித்து ஆட்டினாள் கனி. ஏண்டா பொறுக்கி, நில்லுன்னு சொன்னா நிக்க மாட்டியா? நான் என்ன ஷேர் ஆட்டோவா? நீ சொன்ன உடனே நிக்க. இப்போதைக்கு நீ என்ன துரத்தி வர? டீ போட்டு பேசுன பல்ல உடப்பண்டா. நீ ஓடவும் தான் நான் துரத்தி வந்த. நான் தான் குதிக்கிறேன்னு தெரியுதுல்ல. அப்புறமா ஏண்டி கோவை சொல்லலாம் மாதிரி விடாம துரத்தி வர? ரொம்ப நாளா உன்னதான் தேடிட்டு இருந்த. இன்னைக்கு தானே நீ வசமா சிக்கி இருக்க. பொறுக்கி, உன்னால தாண்டா எனக்கு அரியர் விழுந்துச்சு. இது வரைக்கும் நான் அரியர் வாங்கினதே இல்ல. ஆனா ஃபர்ஸ்ட் டைம் அரியர் வாங்கிட்டேன். அப்போ அன்னைக்கு நீ பரீட்சை எழுதலையா? உன்னால தாண்டா எழுத முடியாம போச்சு. நான் நடந்து போயிருந்தா கூட எக்ஸாம் எழுதிருப்பேன்டா. ஆனா ஹெல்ப் பண்றேன்னு ஓட்ட வண்டியில கூட்டிட்டு போய் என்ன உள்ளேயே விடலடா என்றவளுக்கு அப்பொழுதுதான் ஞாபகம் வந்தது. இன்றவளுக்கு லேப் எக்ஸாம் உள்ளதே. ஐயோ என்று கடிகாரத்தை பார்த்தாள். இன்னும் 10 நிமிடத்தில் அவள் லெபராட்டரி உள்ளே இருக்க வேண்டும். இல்லை என்றால் போன செமஸ்டர் மாதிரி இதிலும் கோட்டை விட வேண்டியதுதான். என்ன செய்வது என்று தெரியாமல் பதட்டத்தில் தலையை பிடித்தாள். மீனாட்சியும் இன்னொரு ஆசிரியரும் சேர்ந்து பள்ளி மாணவர்களை சயின்ஸ் எக்ஸிபிஷன் அழைத்து சென்றிருந்தார்கள். மீனாட்சி மேக்ஸ் டீச்சர் தான். ஆனால் அவள் கெமிஸ்ட்ரியும் எடுப்பாள். அதனால்தான் அவளும் சயின்ஸ் டீச்சரும் சேர்ந்து வந்திருந்தார்கள். மாணவர்கள் அவர்களால் முடிந்த சின்ன சின்ன விஷயங்களை முயன்று உருவாக்கி அதை எக்ஸிபிஷனில் காட்சி பொருளாக வைத்திருந்தார்கள். அதை எப்படி உருவாக்கினோம் என்று கேட்பவர்களிடம் விளக்கி சொன்னார்கள். பரவாயில்ல டீச்சர், நம்ம பசங்க கொஞ்சம் வித்தியாசமா திங்க் பண்ணி கருந்துளை, உடம்புல இருக்க பார்ட்ஸ் எப்படி இயங்குது, நாட்டுல இருக்க தேவையில்லாத கழிவை எப்படி அகற்றலாம்னு வித்தியாசமா திங்க் பண்ணி ஒர்க் பண்ணிருக்காங்க. நம்ம காலத்துல சோலார் சிஸ்டம், மாடு மேய்றது
2 டப்பாவ கட்டி ஹார்ட் துடிக்கிறதுன்னு, அதே வச்சு காலத்த ஓட்டுனோம். என்று சயின்ஸ் டீச்சர் ஆர்வமாக பேசிக் கொண்டிருக்க, ஆனால் மீனாட்சி எதிலும் ஆர்வம் காட்டாமல் இருந்தாள். என்ன மீனாட்சி மிஸ் அமைதியா இருக்கீங்க? உங்க ஃப்ரெண்டு மிருதுளா மிஸ் வரலன்னு சோகமோ? மீனாட்சி மெல்ல சிரிக்க முயன்றாள். இல்ல மிஸ். காலையில இருந்தே கொஞ்சம் ஹெடேக். அட சரி வாங்க நம்ம போய் டீ குடிச்சிட்டு வரலாம். இல்ல மிஸ். இப்ப எப்படி போறது? பசங்க தனியா இருப்பாங்களே. அவங்க எல்லாம் முடிச்சுட்டு சமத்தா உட்காந்துருக்காங்க. நான் வெண்ணிலா மிஸ் கிட்ட சொல்லிட்டு வரேன். அவங்க கொஞ்ச நேரம் பார்த்துப்பாங்க. அதுக்குள்ள போய் நம்ம டீ குடிச்சிட்டு வந்துரலாம். என்று இருவரும் சாலைக்கு அந்த பக்கம் இருந்த கேண்டீன் சென்றார்கள். அப்பொழுது அந்த பள்ளியில் வேலை செய்யும் கெமிஸ்ட்ரி வாத்தியார் ஒருத்தர் வந்து இவர்களிடம் பேச்சு கொடுத்தார். ஹாய் மிஸ். உங்க பசங்க கொஞ்சம் கிரியேட்டிவா திங்க் பண்ணி ஒர்க் பண்ணிருக்காங்க. அவர் சயின்ஸ் மிஸ்ஸிடம் பேசினாலும் அவர் பார்வை அடிக்கொரு முறை மீனாட்சியை தழுவி சென்றது. எல்லா கிரெடிட்டும் மீனாட்சி மிஸ்ஸுக்கு தான். அந்த சயின்ஸ் டீச்சர் பெருமையாக சொன்னார். மீனாட்சி மிஸ் மௌன விரதமோ? அவன் வசீகர குரலில் கேட்டான். மீனாட்சி இதழுக்கே வலிக்காமல் சின்ன புன்னகை சிந்தினாள். பாரா, மீனாட்சி மிஸ்ஸுக்கு சிரிக்க கூட தெரியுது. ஐ எம் வருண் என்று அவன் மீனாட்சியை நோக்கி கையை நீட்ட, மீனாட்சி கையை கொடுக்காமல் 2 கைகளை கூப்பி வணக்கம் வைத்தாள். இது மீனாட்சி மீது இன்னும் ஆர்வத்தை தூண்ட வைத்தது அவனுக்கு. சரி, எங்க ஸ்கூலுக்கு வந்ததால இன்னைக்கு உங்களுக்கு என்னோட ட்ரீட் என்று அவன் இருவருக்கும் டீ வாங்க சென்றான். என்ன மீனாட்சி மிஸ், வருண் சார் உங்களுக்கு ரொம்ப ஐஸ் வைக்கிறாரே, என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அவர் கொஞ்சம் கிண்டலுடன் கேட்டார். நீங்க வேற ஏன் மிஸ் என்றவளுக்கு நினைப்பெல்லாம் மாறன் பற்றிதான். அவன் மனம் புண்படும்படி பேசிவிட்டோமே என்று கவலையாக இருந்தது. வருண் அவர்கள் இருவருக்கும் டீ வாங்கி வந்து ஒரு கப்பை சயின்ஸ் டீச்சரிடம் கொடுத்தவன் இன்னொன்றை மீனாட்சியிடம் நீட்டும் சமயம் படார் என்று அதை தட்டிவிட்டது ஒரு கரம். அத்தியாயம் 108. அந்த டீ கிளாஸ் கீழே விழுந்து நொறுங்க வருண் மட்டுமல்ல மீனாட்சியும் பட்டென்று திரும்பி பார்த்தாள். அங்கே நெற்றியில் தவழும் கரும் கூந்தலை ஸ்டைலாக மாற்றி தொடர் வேலையினால் உடற்பயிற்சி இல்லாமல் மெருகேற்றி வைத்திருந்த உடலில் டி ஷர்ட் கச்சிதமாய் தழுவி இருக்க, வழக்கமாக அணியும் லுங்கி இல்லாமல் கொரியன் மாடலில் பேண்ட் அணிந்து ஆளே மொத்தமாய் மாறி ஒரு புது லுக்கில் வந்து நின்ற மாறனை கண்டு மீனாட்சிக்கு கொஞ்சமல்ல சற்று அதிகமாகவே அதிர்ச்சிதான். பார்த்து வரமாட்டீங்களா? வருண் சற்று கோபமாய்தான் கேட்டான். ஆனால் அது கோபம் போல் தெரியவில்லை. சாரி சார், தெரியாம அடிச்சிட்டேன். ஏன் தப்புதான். அதுக்கு பதிலா நானே ஒரு கப் டீ வாங்கி தரேன் என்று சிறு புன்னகையுடன் சொன்னவன் தெரியாமல் ஒன்றும் இடிக்கவில்லை. தெரிந்தேதான் இடித்திருந்தான். அதெப்படி அவன் பொண்டாட்டிக்கு இன்னொருவன் டீ வாங்கி கொடுக்கலாம் என்ற கடுப்புதான். மாறன் டீ வாங்கி வந்து மீனாட்சி முன்பு நீட்டினான். மீனாட்சி அந்த அதிர்ச்சி விலகாமல் அவனை பார்த்த வண்ணம் இருந்தாள். விழுந்துட்டீங்களா என்கிட்ட? அவளுக்கு மட்டும் கேட்கும்படி சற்று குறும்பாக கேட்டான். என்ன? மீனாட்சி அதிர்ச்சி விலக கேட்டாள். என்கிட்ட கப்ப வாங்க மறந்துட்டீங்களான்னு கேட்டேன். மீனாட்சி அந்த கப்பை வாங்கி கொண்டாள். அப்பொழுது சிறிதேனும் பெண்ணவள் சுண்டு விரல் அவன் கட்டை விரலை தீண்டி சென்றது. சிறு தொடுதல்தான். ஆனால் இருவருக்கும் ஷாக் அடித்தது போல ஒரு உணர்வு. மிஸ், அவரை பாத்தீங்களா? ஆளு செமையா இருக்காருல்ல? அந்த மிஸ் மாறனை சைட் அடித்தபடி சொன்னாள். உங்களுக்கு இன்னும் 2 வாரத்துல கல்யாணம் தானே? சைட் அடிக்கிறது நம்ம உரிமை. அதை யாருக்காகவும் எதுக்காகவும் விட்டு கொடுக்கவே கூடாது. மாறன் சற்று விலகி நின்று மீனாட்சியை தான் பார்த்து கொண்டிருந்தான். இல்லை இல்லை, சைட் அடித்து கொண்டிருந்தான். இதுவரை மீனாட்சி தான் அவனை சைட் அடிப்பது வழக்கம். ஆனால் முதல் முறை 5 நொடிகளுக்கு மேல் அவன் பார்வை பெண்ணவளை தழுவி செல்வதே அவளுக்கு என்னவோ போல் இருந்தது. அந்த டீயை கூட அவளால் அருந்த முடியாத ஒருவித மோன நிலை. அவளின் இந்த தடுமாற்றம், நொடிக்கொரு முறை வேர்க்காத நெற்றியை கைக்குட்டை கொண்டு அவள் துடைத்துக் கொள்வது என அனைத்தையும் அவன் கவனித்துக் கொண்டுதான் இருந்தான். அவளை சமாதானம் செய்வது கொஞ்சம் கடினமோ என்று எண்ணியவனுக்கு தன் அருகாமையே அவளுக்கு இத்தனை இன்ப அவஸ்தையை கொடுக்கும் பொழுதுதான் புரிந்தது பெண்ணவள் இன்னும் தன்னை மறக்கவில்லை என்பதே. அவளோ நிற்க முடியாமல் தவிர்க்க வருண் வாலண்டியராக வந்து பேச்சு கொடுத்து கொண்டிருந்தான். ஏதோ கடமைக்கு தலையாட்டி வைத்தவளுக்கு முதலில் அங்கிருந்து போக வேண்டும் போல் இருந்தது. மிஸ், ஹெடேக் இருக்குன்னு சொன்னீங்களே, இப்ப எப்படி இருக்கு? வாட், தலை வலிக்குதா? என்ன மிஸ் இவ்வளவு நேரம் சொல்லவே இல்ல? என்கிட்ட டேப்லெட் இருக்கு, வாங்க தரேன் என்று வருண் உரிமையாக அழைக்க, மீனாட்சிக்கு அது கொஞ்சம் சங்கடம் கொடுத்தாலும் இப்பொழுது மாறனின் கொத்தி திங்கும் விழிகளிலிருந்து அவள் தப்பிக்க வேண்டும், அவ்வளவுதான். அதனால் வேகமாக அங்கிருந்து புறப்பட்டு சென்றாள். மாறன் சிரித்து கொண்டான். ஒற்றை பார்வைக்கே பதறி போக கூடியவள்
ஏன் இவ்வளவு பகுமானமாய் விவாகரத்து பத்திரத்தை நீட்ட வேண்டும் என்று கேலி செய்யத்தான் தோன்றியது. இங்கு பாரியும் விக்கியும் வழக்கம் போல் இன்னொரு கேண்டீனில் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தார்கள். நீ சொன்ன மாதிரி அந்த கேமராவை செக் பண்ணதுல ஒருத்தன் போட்டோ சிக்கியிருக்கு என்று போனில் அவன் புகைப்படத்தை காட்டினான் விக்கி. பாரி புருவம் உயர்ந்தது. இவன் யாருன்னு தெரிஞ்சுதா? இவனும் ஒரு கையாளுதான். ஆனா இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங் விஷயம் என்னன்னா, இவன் ஒரு அரசியல்வாதி கிட்ட தான் லெஃப்ட் ஹேண்டா இருக்கான். ஒருவேளை உனக்கும் அந்த அரசியல்வாதிக்கும் ஏதாவது முன்பகம் இருந்திருக்குமா? பாரிக்கு அப்படி தோன்றவில்லை. அப்படி பார்த்தா கூட அவன் என் மேல தானே கை வச்சிருக்கணும். எதுக்காக அருவிய தூக்க ட்ரை பண்ணணும்? அவள வச்சு உன்னை டார்கெட் பண்ண ட்ரை பண்ணிருக்கலாமே. ஏனோ பாரிக்கு அப்படி இருக்கும் என்று தோன்றவில்லை. இதுல வேற யாரோ லிங்க் ஆயிருக்க மாதிரி தோணுது. அவங்க டார்கெட் நானா இருந்திருந்தா வாய்ப்பு கிடைக்கும் போதே என்ன போட தான் ட்ரை பண்ணிருப்பாங்க. அருவி இல்ல. இது எனக்கு இல்ல. அருவிக்காக வச்ச குறி மாதிரி தான் தெரியுது. அவன தூக்குனா அவன் பின்னாடி யார் இருக்கான்னு தெரியும். ஆனா அது அவ்வளவு சுலபம் இல்ல. இவனுக்கு குடும்பமும் இல்ல. அந்த அரசியல்வாதிய விட்டு இவன் நகரவும் மாட்டான். குடும்பம் இல்லாதவனுக்கு கண்டிப்பா வேற ஏதாவது வீக்னஸ் இருக்கும். அது என்னன்னு கண்டுபிடி. அப்புறம் அருவிக்கு யாராவது எதிரி இருப்பாங்கன்னு உனக்கு தோணுதா? அருவி போற எல்லா இடத்துலயும் பிரச்சனை இழுத்து வச்சிருவாதான். ஆனா அப்படி திட்டம் போட்டு கொலை பண்ண ட்ரை பண்ற அளவுக்கு அவளுக்கு எதிரிங்க இல்ல. ஆனா ஒரு தடவ இன்ஸ்பெக்டர் பையன் கூட ஒரு பெரிய பிரச்சனை நடந்தது. ஒருவேளை அவன் பழிவாங்க இப்படி பண்ண கொஞ்சம் வாய்ப்பு இருக்கலாம். அவன் அட்ரஸ் பிக்கி அவனை பற்றிய தகவலை சொன்னான். நான் பாத்துக்கறேன். நீ அந்த அடியாளுக்கு என்ன வீக்னஸ் இருக்குன்னு செக் பண்ணு என்று எழுந்தான். பாரி என்றான் விக்கி சத்தம் இல்லாமல். பாரி திரும்பி பார்த்தான். உனக்கும் அருவிக்கும் இன்னும் எதுவும் சரியாகலையா? அதுக்கு அவ கொஞ்சம் வாய்ப்பு கொடுக்கணுமே. நேத்து ஏன் அவ அழுதா? பாரி அமைதியானான். உன்கிட்ட தான் கேக்குறேன். குழந்தைக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லையா? குழந்தை அவளுக்கு மட்டும்தான் சொந்தமா. கசந்த புன்னகையுடன் சொன்னான். அவ சரியாயிடுவா. கொஞ்சம் டைம் கொடு. நான் அவள ரொம்ப காயப்படுத்திட்டேன்னு தோணுது. அவ என்ன மன்னிக்க வாய்ப்பு எவ்வளவு சதவீதம் நினைக்கிற? 99% மன்னிக்கவா? இல்ல, மன்னிக்காம போக. அப்ப மன்னிக்க எவ்வளவு வாய்ப்பு இருக்கு? 1% என்று சிரிப்புடன் சொன்னான் விக்கி. பாரி முறைத்து பார்த்தான். முயற்சி பண்ணா நிலாவ கூட கைக்குள்ள கொண்டு வரலான்னு சொல்றாங்க. நீ உன் பொண்டாட்டிய கொண்டு வர முடியாதா என்ன? ஏன்டா பேச மாட்ட? உனக்கும் லவ் கிவ் இருந்து அவகிட்ட வாங்கி கட்டினாதான் வலி புரியும். சீக்கிரமே நீயும் என்ன மாதிரி லவ்வர் செட் ஆகி சீரழியணும்னு சாப வரேன்டா என்று வெளியே சென்றான். ஹேய், டீக்கு காசு கொடுக்காம போற. சத்தம் போட்டு கத்தினான் விக்கி. ஆ, அதான் டாக்டர்னு வெள்ள சொக்கா மாட்டிட்டு சம்பாதிக்கிறியே, அதுல குடு என்று கிளம்பி விட்டான். இவன் அருவி சுத்த வைக்கிறதுல தப்பே இல்ல என்று எழுந்தவன் படார் என்று யார் மீதோ மோதி நின்றான். இன்னும் 10 வினாடியில் கனி காலேஜில் இருக்க வேண்டும். பாண்டியை பிடிக்க வேண்டும் என்ற வேகத்தில் அவள் லேப் இருப்பதையே மறந்து விட்டாள். போச்சு, உன்னால நான் லேப மிஸ் பண்ண போறேன் என்று நெற்றியை பிடித்தாள். ஏய் புள்ள, நீ என்ன எல்லாத்துக்கும் எம்எல்ஏ குத்தம் சொல்ற? நீ ஜாக்கி ஜான் தங்கச்சி மாதிரி தாவி குதிச்சதுக்கு நான் எப்படி பொறுப்பாக முடியும்? ஆமா, கொஞ்சம் முன்னாடி தானே பரீட்சை முடிஞ்சது. அதுக்குள்ள இன்னொரு பரீட்சையா? இது எக்ஸாம் இல்ல, மாடல் லேப். எங்க ஃபேக்கல்டி சாரோட லேப் இது. ஏற்கனவே எனக்கும் அவருக்கும் ஆகாது. நான் ஒரு லேப் கட் பண்ணாலும் எனக்கு ஃபெயில் போட்டுருவேன்னு சொல்லிருக்காரு. இன்னைக்கு மட்டும் நான் போகல, கன்ஃபார்ம் இந்த செமஸ்டர் லேப்ல அரியர் வாங்கிருவேன் என்றாள் சங்கடமாய். கலிகாலம் கலிகாலம். நம்ம காலத்துல ஆம்பளையாண்டால் கைய பிடிக்கவும் கட்டியவனை நிமிந்து பார்க்கவுமே பயப்படுவோம். இப்ப பாரு, ஆம்பளை புள்ள மேல பட்ட பகல்ல என்ன கோலத்துல உக்காந்துருக்கான்னு என்று அந்த பக்கம் சென்ற பாட்டி ஒருவர் அஷ்டகோணலாக முகத்தை வைத்துக்கொண்டு சொல்ல, அப்பொழுதுதான் கனியும் அவளிருந்த கோலத்தைக் கண்டு பதறிக்கொண்டு எழுந்தாள். அவள் பின் பாண்டியும் எழுந்து கொள்ளும் பொழுதுதான் அவள் காலில் அடிபட்டு இரத்தம் வருவதை கவனித்தான். ஏய், இங்க பாரு, ரத்தம் வருது. அவன் சொன்ன பிறகே கனு காலில் நல்ல காயம் உண்டாகி இருப்பதை கவனித்தவள் ஆ என்று கத்தினாள். பஸ்ஸில் இருந்து தாவி குதித்த போது அடிபட்டு விட்டது போலும். ஏ, நிறுத்து. இப்ப எதுக்கு 2 மணி சங்கு மாதிரி ஒப்பாரி வைக்கிற? பொறுக்கி, உன்னால தானே என் கால்ல அடிபட்டுருச்சு. ஐயோ, வலிக்குதே, நான் என்ன பண்ணுவேன் என்று கத்தி கத்தி அழுதாள். ஏய், நிறுத்தாத்தா. நீ கத்துறது பார்த்தா எவனாவது எடக்க முடக்கா ஏதாவது நினைச்சுக்க போறான். நான் சொல்ற வரைக்கும் அடிபட்டதே தெரியாது. இப்ப என்ன ஒரே அடியா கத்துற? அம்மா, வலிக்குதே, இப்ப எப்படி நான் காலேஜ் போவேன் என்றவள் கத்திய கத்தில் ஒரு கூட்டமே கூடிவிட்டது. என்னம்மா, என்ன பிரச்சனை? இவன் உன்ன ஏதாவது பண்ணானா என்று பாண்டி மீது சந்தேக அம்புகள் வேற தூவப்பட்டது. பொண்ணு அழுதா மட்டும் உடனே வந்துருவானுங்க.
இதுவே ஒரு ஆம்பள கதறி கதறி அழுதாலும் கண்டு கூட மாட்டானுங்க. ஹ! என்று புலம்பிக் கொண்டவன் அவர்களையெல்லாம் துரத்திவிட்டு கனியை தூக்கப் போனான். "ஹேய் என்ன பண்ற?" கனி கொஞ்சம் பதறினாள். "உன்னால நடக்க முடியுமா?" "ஏன் முடியாது? முடியுமே!" என்று கொஞ்சம் தத்தி தத்தி நடந்தாள். "இப்படியெல்லாம் நடந்தா 10 நிமிஷத்துல முடியாது. 10 வருஷத்துக்கு அப்புறம் தான் போக முடியும். பக்கத்துல தான் மெடிக்கல் இருக்கு. கட்டு போட்டு காலேஜ் கூட்டிட்டு போறேன்." என்று தூக்க முயன்றான். மறுபடியும் அவள் தயங்கினாள். "அம்மா தாயே! உன்ன கடத்திட்டு போற ஐடியாலாம் எனக்கு இல்ல. நம்பு" என்றான் கும்பிடு போட்டு. கனி அதோடு அமைதியாகி விட்டாள். அவளை இடையோடு சேர்ந்து தூக்கிக் கொண்டு பக்கத்தில் இருந்த மெடிக்கல் நோக்கி நடந்தான் பாண்டி. முதன்முறை ஒரு ஆடவன் ஸ்பரிசம் தீண்டியதில் பட்டாசு போல வெடிப்பவள் கொஞ்சம் பதறித்தான் போனாள். இங்கு விக்கி நெற்றியை பிடித்தபடி திரும்பினான். அங்கே கம்பீரமாக நின்று கொண்டிருந்தாள் பெண் ஒருத்தி. ஆண்களைக் கண்டாலே பிடிக்காது போலும். அவள் கண்களில் ஒரு வெறுப்பு தெரிந்தது. இடித்தது என்னவோ அவள்தான். ஆனால் சாரி கூட கேட்காமல் முறைத்து பார்த்தாள் விக்கியை. "பொண்ணுங்கள எங்கடா இடிக்கலாம், எப்படி இடிக்கலாம்னு அலைவீங்களா?" என்று போலீசுக்கே உண்டான திமிருடன் கேட்டாள். விக்கிக்கு அவ்வளவு சீக்கிரம் கோபம் வராது. ஆனால் பார்த்ததும் ஒரு ஆணை தப்பானவன் என்று குற்றம் சாட்டும் அவள் பேச்சு அவனுக்கு சிறு கோபத்தை தூண்டியது. "ஹலோ, பார்த்து பேசுங்க மேடம். உங்க இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்தபடி பேசாதீங்க." "ஓஹோ, சாருக்கு கோபம் வேற வருதோ? இடிக்கும் போது அந்த அறிவு இருந்திருக்கணும்." "என்ன மேடம், விட்டா ஓவரா பேசுறீங்க? நான் ஒண்ணும் உங்கள தேடி வந்து இடிக்கல. நீங்க தான் என்ன இடிச்சீங்க." "ஆஹா, அப்ப சார் பெரிய மன்மதன். அதனால நாங்க தான் சார தேடி வந்து இடிச்சோம்னு சொல்றீங்க." அவள் சரியான திமிர் பிடித்த பெண். வேண்டுமென்றேதான் அவனிடம் வம்பிழுக்கிறாள் என்று புரிந்து கொண்டவன் இவளிடம் பேசுவது வீண் என்று விலகி செல்ல முயன்றான். சரியான திமிர் புடிச்சவ என்று முனகிக் கொண்டவன் அவளை விட்டு விலகி செல்ல நினைத்தான். ஆனால் அவன் முன்னே கையை நீட்டி தடுத்தாள் அவள். விக்கி என்னவென்பது போல் பார்த்தான். "இப்ப என்ன சொன்ன?" ஒருமையில் பேசினாள். "ஹலோ மேடம், என்ன வா போன்னு பேசுறீங்க? மரியாதையா பேசுங்க." "பொண்ணுங்கள தேடி வந்து இடிக்கிற உனக்கெல்லாம் என்ன மரியாதை? இப்ப என்ன சொன்னன்னு கேட்ட." "ஆ, நீ திமிர் புடிச்சவன்னு சொன்ன." "எவ்ளோ தைரியம் இருந்தா திமிர் பிடிச்சவன் சொன்னது மட்டும் இல்லாம வா போன்னு பேசுவ?" என அவள் முகம் கோபத்தில் சிவந்தது. "இதென்னடா கொடுமையா இருக்கு? உங்களுக்கு வந்தா ரத்தம், இதுவே எங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியா?" என்றான் இதழில் எட்டிப் பார்த்த புன்னகையுடன். அவ்வளவுதான். அடுத்த நொடி அவன் சற்றும் எதிர்பார்க்காத வகையில் சடாரென்று அவன் கன்னத்தில் பதிந்தது அவளின் ஐவிரல்கள் தடம். அவள் அடித்து விட்டாளா என்ற அதிர்ச்சியுடன் விக்கி அவள் பக்கமாய் திரும்பி பார்த்தபடி அவன் கன்னத்தை தொட்டு பார்க்க அதுவோ சுள்ளென்று வலித்தது. ஆம், அந்த ராங்கிக்காரி கன்னம் சிவக்கும்படியே அடித்துதான் விட்டாள்.